ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஜேஇஇ டார்கெட் 2027 அப்படிங்கிற சீரீஸில் முதல்ல லாகரிதம் ப்ராப்ளம்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த லாகரிதம் ப்ராப்ளம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாகரிதமில் இருக்கக்கூடிய பேசிக் ஃபார்முலாஸ் நமக்கு புரியும். ஸோ பேசிக் ஃபார்முலாஸை நம்ம மெமரைஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். பட் எல்லா டைமும் மெமரைசிங் அப்படிங்கிறதை தாண்டி அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அடிஷன், அதாவது மடக்கையின் கூட்டல், அடிஷன் ஆஃப் லாகரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான தியரம் தான் log a mn is equal to log to the base m plus log to the base n. யூஸ்வலா நமக்கு மெமரைசிங்காவே தெரியும், ஒரு நம்பர் மல்டிப்ளிகேஷனுக்கு லாக் எடுத்தோம் அப்படின்னா அந்த நம்பரை நம்ம வந்து லாக்ல அடிஷன் பண்ணிக்கலாம். பட் இதோட தியரம் நம்ம ஓகே, பட் இதோட ப்ரூஃப் நமக்கு நம்ம பெருசா ஞாபகத்தில் இருக்காது. ஸோ நம்ம ப்ரூஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், log a power m log to the base am equal to x ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சைமல்டேனியஸா log an அப்படிங்கிறத நான் y ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா ரெண்டு பக்கமும் a பவருக்கு ரைஸ் பண்ண போறோம். அப்படி ரைஸ் பண்ணோம்னா a log a m is equal to a power x ன்னு வரும். இந்த பக்கம் a log to the base an is equal to a power y ன்னு வரும். ஸோ a log a இருந்தாலும் கேன்சல் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா log a இருந்தாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கேன்சல் பண்ற பட்சத்தில் m is equal to a power x, அடுத்து n equal to a power y அப்படின்னு வரும். ஸோ நமக்கு என்ன தேவை, லாகரிதம்ல m into n மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ mn is equal to a power x a power y. இப்போ mn அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ லாக் தான் மிஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டுமே பேஸ் காமனா இருக்கு, அடிமானம். ஸோ அப்போ a, அப்போ பவர்ல இருக்கக்கூடிய அடுக்குகள் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், x plus y. இப்போ ரெண்டு பக்கமும் log to the base a எடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்தோம் அப்படின்னா log to the base a m into n is equal to log to the base a power x plus y இருக்கு. இப்போ பாருங்க log a இருக்கு, அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, log a mn is equal to x plus y ன்னு நமக்கு கிடைக்குது. பட் ஏற்கனவே நம்ம எப்படி எடுத்துருக்கோம், xங்கிறத log a power m log base a m னோ log base a n னு எடுத்துருக்கோம். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம், log to the base a m plus log to the base a n. ஸோ அப்போ இந்த தியரத்துக்கான ப்ரூஃப் இதுதான். ஏன் இந்த ப்ரூஃபை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில டைம் லாகரிதம் ப்ராப்ளம் இந்த மாதிரி நம்ம அசம்ஷன்ல சில டைம் லெட் எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூன்னு நம்ம ப்ரூவ் பண்ற மாதிரி இதை ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதனால நம்ம இந்த ப்ரூஃபையும் நம்ம ப்ராப்பரா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ லாக் அடிஷன் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாக் சப்ட்ராக்ஷன். ஸோ இதுக்கான தியரம் லாக் டு த பேஸ் a m by n is equal to log to the base a m minus log a power n. நமக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷன்ல இருந்தால் ஆட் பண்ணணும், டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும், கழிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இதோட ப்ரூஃபை பார்க்கலாம். லாஸ்ட் தியரம்ல எடுத்த மாதிரியே log a பவர் log to the base a m is equal to x ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி log to the base a n is equal to y ன்னு எடுத்துக்கலாம். லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி பவரை ரைஸ் பண்ணிப்போம், a log a m is equal to a power x. அதே மாதிரி a log to the base a power n is equal to y. I'm sorry, a power y. இப்போ a log a கேன்சல் ஆகும், இந்த பக்கம் a log a கேன்சல் ஆகும். ஸோ m equal to a power x, n equal to a power y. லாஸ்ட் ப்ரூஃப்ல பார்த்ததுதான். இங்க முன்னாடி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டிவைட் பண்ண போறோம். ஸோ இப்போ m divided by n is equal to a power x divided by a power y. இதை நம்ம எப்படி எழுதலாம், முன்னாடி பவர் மல்டிப்ளிகேஷன் வந்துச்சு ஆட் பண்ணோம், இப்போ பவர் வந்து டிவைடட் பை இருக்கு. ஸோ இப்போ a பவர் x மைனஸ் ஒய்னு எழுதணும். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் லாக் எடுப்போம். லாக் எடுத்தோம் அப்படின்னா log a m by n which is equal to log a power x minus y. ஸோ இப்போ a log a இதை கேன்சல் பண்ணிடலாம், ஏன்னா பேஸும் வேல்யூவும் ஒன்றா இருக்குது அதனால. ஸோ இப்போ அடுத்து இதுலேருந்து என்ன கிடைக்குது, log a m by n is equal to
x minus y கிடைக்குது. இப்போதான் நம்ம x அசியூம் பண்ணியிருந்தோம். log to the am minus log a to the n. ஸோ அடிஷன் அப்படி மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், டிவைடில் இருந்தால் நம்ம கழிக்கணும் அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேஞ்ச் ஆஃப் பேஸ் ஃபார்முலா. தட் மீன்ஸ் log a m is equal to log to the base m divided by log to the base a, base b ஞாபகம் வச்சு. ஸோ இதோட ப்ரூஃபை பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் இந்த பக்கம் இருக்கிறத நம்ம பீன்னு அசியூம் பண்ணிப்போம். ஸோ அப்போ log, ஸோ இப்படி எடுத்துக்கலாம், p is equal to log a m இப்படி அசியூம் பண்ணிப்போம். ஸோ ரெண்டு பக்கமும் ஏவோட பவருக்கு ரைஸ் பண்ணுறேன். ஸோ a பவர் p is equal to a log a m. ஸோ ஆப்வியஸாக நமக்கு தெரியும் இது ரெண்டு கேன்சல் ஆகும். ஸோ இப்போ a பவர் p is equal to m அப்படின்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு பக்கமும் log to the base b இருக்கு. ஸோ அப்போ log to the base b a பவர் p is equal to log to the base b m. ஸோ நமக்கு போன ஃபார்முலாவில் தெரியும், பவரில் இருந்துச்சுன்னா முன்னாடி மல்டிப்ளிகேஷன் தெரியும். ஸோ p log b a is equal to log b m. ஸோ நமக்கு ஏற்கனவே பியோட வேல்யூ நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ log a m into log to the base b is equal to log to the base b m. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை இந்த பக்கம் வச்சுட்டு அதை மட்டும் மல்டிப்ளைல இருக்க அந்த பக்கம் டிவைடில் கொண்டு போய்க்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி log a m is equal to log to the base b m divided by log to the base b a. ஸோ அப்போ சேஞ்ச் ஆஃப் பேஸ், ஒரு பேஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இந்த தியரம் நமக்கு தேவைப்படும். இதை ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ போகிறது எக்ஸ்பெரண்ட் பேஸ்டான தியரம். ஸோ ஃபஸ்ட்டு log a m power b is equal to b log to the base a into m. அதாவது பவரில் இருந்துச்சுன்னா அதை முன்னாடி எடுத்து எழுதலாம் அப்படிங்கிறது நமக்கு தியரமாக தெரியும். இதோட ப்ரூஃபை பார்க்கலாம். ஸோ இதுக்கான ப்ரூஃப் ஃபஸ்ட்டு log a m பவர் b is equal to p அப்படிங்கிற வேரியபிளை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ முன்னாடி பண்ண மாதிரி இப்போ வந்து ஏவோட பவருக்கு நான் ரைஸ் பண்ணுறேன். ஏவோட பவருக்கு நான் ரைஸ் பண்ணுறேன்னா a log a m பவர் b is equal to a பவர் p. இங்கே a log a கேன்சல் ஆகும். ஸோ அப்போ m பவர் b is equal to a பவர் p. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது ரெண்டு பக்கமும் பவர் வந்து 1/bக்கு ரைஸ் பண்ண போகிறேன். அப்படி ரைஸ் பண்ண அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், m b/b is equal to a p/b அப்படிங்கிறது. ஸோ அப்போ m equal to a p/b அப்படின்றது. இப்போ நான் ரெண்டு பக்கமும் லாகரிதம் எடுத்தேன் அப்படின்னா log am is equal to log to the base a பவர் p/b அப்படின்றது. ஸோ அப்போ log a கேன்சல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறத இங்கே எழுதுறேன். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, log a m is equal to p/b அப்படின்றது. ஸோ இப்போ p இங்கே டினாமினேட்டரில் இருக்குது, இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா p is equal to b log a பேஸில் இருக்குது, b வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே பிங்கிறத என்னென்னு எடுத்திருக்கோம். ஸோ இப்போ log a m b is equal to b log a m. ஸோ இப்போ தியரம் அப்படிங்கிறது இது நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நம்ம யூஸ்வலாக நமக்கு தெரியும் பவரில் இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி மல்டிப்ளிகேஷனில் போட்டு எழுதலாம் அப்படிங்கிறது. பட் அதோட ப்ரூஃபும் நமக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தேவை. நம்ம பார்க்க போகிற தியரம் log a பவர் b, அதாவது பேஸ்லேயே ஏவும் பியும் இருக்குது. The value m is equal to 1/b log a m. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ ஃபஸ்ட்டு இந்த log a பவர் b இதுதான் பேஸ். ஸோ புரியணுங்கிறதுக்காக ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இட் இஸ் ஈக்குவல் டு p அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் log a பவர் bக்கு ரைஸ் பண்ணிடலாம். ஸோ log a பவர் bக்கு ரைஸ் பண்ணீங்க, a பவர் bக்கு ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும், a பவர் b log ab a பவர் b mனு வரும். அதே மாதிரி இங்கே a பவர் b பவர் p. ஸோ இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகும். ஸோ m ஈக்குவல் டு a b p, ஏன்னா ரெண்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் log எடுத்துரும். log a m is equal to
log a பவர் bp அப்படின்றோம். ஸோ இப்போ log a கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ரெசிடியூலாக இருக்கிறது log a m இஸ் ஈக்குவல் டு log bp மட்டும்தான். ஸோ இப்போ p என்ன பண்ணிக்கலாம், இந்த பக்கம் p மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு 1/b அந்த பக்கம் கொண்டு போய். ஸோ இப்போ p இஸ் ஈக்குவல் டு 1/b log a m. ஸோ ஏற்கனவே பிங்கிறது நம்ம அசியூம் பண்ணிடுவோம். ஸோ அப்போ log base a power b into m is equal to 1/b log a m. ஸோ இந்த தியரம் இஸ் ட்ரூ. அதாவது என்ன மீனிங்னா, பேஸில் இருக்கக்கூடிய பவர் இருந்துச்சு அப்படின்னா அதை 1 டிவைட் பை மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஏற்கனவே நம்ம பவரில் இருந்துச்சுன்னா அதை முன்னாடி மல்டிப்ளிகேஷன் எழுதலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ரெண்டு ஃபார்முலாஸ், தட் மீன்ஸ் log the base m power b is equal to b log a. Yeah. ஸோ அடுத்ததான் நம்ம பார்த்தது log a power b to the value m is equal to 1/b log a m. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே ஃபார்முலாவாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ log a b m பவர் டிஃபரன்ஸ்க்காக இங்கே நான் c அப்படின்னு எழுதிக்கிறேன், which is equal to c/b log a m. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ஃபார்முலா நமக்கு தேவை.